சரியான ஃப்ராடு கும்பல். எவ்வளவு நாள் ஆச்சு வண்டியை கொண்டு இதுல விட்டுருவோன்னு நினைக்காளுவலா. பைசா கொடுத்த பிறகு கொண்டு விட மாட்டேங்காளுவ. இந்த செல்வாக்கல்ல என்ன கண்டாலே எகிரி குதிச்சு வாடியான். ராணி, ஏ ராணி, என்னக்கு நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சேன். 5-6 நாளா வீட்டுல சோறு பொங்கலே கிடையாது, கஞ்சி தண்ணிய வைக்கிறது கிடையாது. ஆமாக்கான சோறு பொங்கதே கிடையாது. ஏமா இது பிரச்சனையா? வீட்டுக்காரர் நீங்க சண்டை போட்டீங்களோ? அவரே சண்டை போட்டா என்னக்க, ஃபாரின்ல தானே இருக்காரு. நான் உள்ளதை பொங்கி எடுத்து தும்பேன். ஆனா எனக்கு மனசே சரி இல்லக்க. ஏன் அவ்வளவு இந்த வண்டி என்ன தரலன்னா? ஏக்கா ஆமாக்க, நான் அந்த பைசாயை அன்னைக்கே ஒப்படைச்சாச்சுக்க. அந்த வண்டியை தந்தாதான் என்னக்கு. ஏக்க அந்த வண்டியை எடுத்துட்டு போய் 1 மாசம் ஆச்சுக்க. மனசாட்சி இல்லாம இப்படிதான் வச்சிட்டு இருக்காளோட தெரியல. மனசாட்சியா? இந்த ஊர்ல மனசாட்சி உள்ளதுன்னா யாரு? நான் மட்டும் தான் இந்த ஊர்லயே மனசாட்சி உள்ளவா. வேற ஒருத்திக்குமே இந்த மனசுங்கிறதே கிடையாது. ஒரு இறக்கு குணம் இல்லாத விழுவ. அவள் விட்டு இருந்தெல்லாம் அந்த வண்டியை திருப்பி கிடைக்கன்னு எதிர்பார்க்க பத்தியா? ஏக்க நான் இனி மாசம் மாசம் டியூ கட்டணும். அவ அந்த வண்டியெல்லாம் அழகா ஒய்யாரமா இருந்து சுத்தியாக. எப்படிக்கா மனசு எனக்கு டியூ கட்டதுக்கு? என்ன கெட்டவே மாட்டேன். அந்த செல்வகலன்னு பாத்தியா? அவன் சரியான ஃப்ராடு கல்லைங்க. திருட்டு கும்பலுக்கு தலைவனே அவனாதான் இருப்பான் பொழுது. மிந்தியெல்லாம் எங்க வீட்டை தாண்டி தாங்க வேலைக்கு போவான். இப்ப இந்த வழியா வரதே கிடையாது. எந்த சுத்தி போறான்னு தெரியல. ஐயா அப்படியா? என்ன செய்யனே தெரியலங்க. பஞ்சாயத்து தலைவின்னு ஒருத்தி பீத்திட்டு தெரியால, அவள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா? இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த நாளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அவையெல்லாம் வந்து கேட்டு வண்டியை வாங்கி தரேன்னு வந்தாவங்க. இவ்வளவு என்னத்தை செஞ்சு மலுப்பு நாள்வெல்ல தெரியல. அந்த பொம்பளை போகும்போது நீ உள்ள பைசா எல்லாம் கொண்டு குடுமா, அதுக்கப்புறம் வண்டி வரணும்னு சொல்லிட்டு போவாங்க. நான் நினைச்சோம்னா அந்த வண்டி எப்படியாவது அவள்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து உன்ட்ட தந்துருவேன். ஆனா என்ன, சின்ன பொண்ணு இவ்வளவு நாள் ஊர்ல இல்ல, எனக்கு அந்த நேரம் உன்ட்ட வண்டி இல்லைன்னு தெரியும் செய்யாதா. இப்போ வந்துட்டாளா, அவளை தாண்டி அவள்கிட்ட எப்படி போறதுக்கு தான் பயமா இருக்கு. எனக்கு அந்த வண்டி வேணுங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டிக்கு அவ்வளோ அழகா எடுத்துட்டு போய் அதை எப்படி வச்சிருக்காளே தெரியலங்க. செல்வா செல்வா அண்ணா போறாங்க. செல்வாயா? ராணி நீ கொஞ்சம் ஒளிச்சு இருந்துக்க. நான் அவனை கூப்பிடியேன். கூப்பிட்டு பேசிட்டே இருக்குது போல பேசிட்டு இருக்கேன். நீ உடனே வந்துரு. சரிக்கா. ஏ செல்வா, ஏ செல்வா. எக்க என்ன செல்வா வேலைக்கு கிளம்பியாச்சோ? ஆமாக்க. சாப்பிட்டியா? சாப்பாடுலாம் தந்து விடுவாளவுமா? தந்து விடுவாக்க. உங்க வீட்டுல ஒரு புது வண்டி நிக்குவ, ஏன் அது? புது வண்டியா? எங்க வீட்டுல? ஆமா, ஒரு 5-6 நாள் நிக்குவ. யாருக்கு வண்டி? நானும் போறச்சுலையும் வரச்சுலையும் பாப்பேன். சரி கேட்கலாம் பரவாயில்ல நினைப்பேன். வண்டி நிக்கலையா அது? இல்லையக்க, உமா அவளுக்கு அண்ணனுக்கு பையனுக்கு கொடுத்துருக்காள கொஞ்ச நாளைக்கு ஓட்டத்துக்கு எங்க வீட்டுல இருந்த வண்டிய. செல்வா ராணி, ராணி நீ இங்கே இருந்த ராணி. நீ இருக்குதான் தெரிஞ்சிருந்த அந்த பக்கம் வந்திருக்க மாட்டேன் ராணி. ஒன்ன வலை போட்டு பிடிக்கிறதா நாங்க பிளான் பண்ணியில இருந்தோம். என் வண்டியை எவட்ட கொடுத்து விட்டியா? நான் கொடுக்கல, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. உமா தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அண்ணனுக்கு பையன் ஏதோ கேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கா. பொண்ணுட்டி ஆட்டத்துக்கு ஏத்த மாதிரி நீயும் நல்ல சலங்கை கட்டிட்டு ஆடி அவத்தியா. உனக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? ராணிக்கு வேண்டிய வீட்டுல கொண்டு கொடுப்போம்னு சொல்ல தெரியாதா? அவனுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு கிறிஸ்துமஸ்க்குன்னு 5-6 வருஷமா துணிடுக்கு ரூபா தரதானே செய்ய. அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டா. அந்த பைசா எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு வந்த பிறகு எதனால வாங்கலாம்னு சொல்லிட்டா. செல்வா நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். செல்வா நீ நல்ல படம் தான் காட்டிட்டு இருக்கா. அவன் பொண்டாட்டிக்கு நல்லா சிங்கி அடிச்சுட்டு தெரியும். அப்படியே இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்னமா, ஒரு போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வை. அப்பதானே நல்லது, அப்பதான் வண்டி கிடைக்கும். சரிக்கா, அதான் கரெக்ட். நான் இப்பவே இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கேன். நான் இவனை நம்பி இருந்தேங்க. எப்படியாவது வண்டியை ஓட்டு ஒப்படைச்சிருவானு. இனி ஒப்படைக்க மாட்டான். நான் போயிட்டாரு. ராணி ராணி ஏக்கா, அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லியா? நீங்களும் போய் கொடுன்னு சொல்லிடுறியா? ஆமா, வேற என்னடே செய்யறதுக்கு? அந்த வண்டியா திருப்பி கொடுக்கணும். அந்த பிள்ளை பாவம்ல பாம்போல நிக்குது. பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை தொடவில்லை. ராணி கேஸ் மட்டும் கொடுத்துறாத ராணி. ஏட்டி எனக்கு இந்த மீன் எல்லாம் கழுவி கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. இன்னைக்கு மீன் வாங்கி கொண்டு தருவாம்ல, நீ கழுவிறேனா? என்ன மீன்? ஏன் என்ன மீன் உனக்கு கழுவ தெரியும்? உனக்கு கழுவ தெரியாதுன்னு கேட்டு வாங்கணும் கடையில. இல்ல மாமி, என்ன மீனுன்னு சும்மா தான் கேட்டேன். என்ன மீனோ தெரியலம்மா. கிறிஸ்துமஸ் முடிஞ்ச 2 நாள் தானே ஆச்சு. ரொம்ப ஒண்ணு மீன் வந்திருக்காது. கடைக்கு கூடியதை வாங்கிட்டு வர சொல்லுவேன். அப்ப நெத்தலி மீனா வாங்கிட்டு வர சொல்லுங்க, இல்லன்னா துண்டு மீன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏன் வெலை மீன், நவர மீன், கட்டா, மாவளை இதெல்லாம் நீ கழுவிட மாட்டியோ? அதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க். நான்லாம் மீனை தொடதே அபூர்வம். கையில ஒரு கவரை கட்டிட்டு தான் இருந்தாலும் கழுவுவேன். அதுவும் வாய்க்குள்ள தான் போகும், அது தெரியுமா? அது நம்ம கழுவி நீட்டா குழம்பு வச்சு இல்லன்னா பொரிச்சு தானே தும்மே. அப்ப ஒண்ணும் செய்யாது. மீனை தொட மாட்டாளாம். பெரிய இவ அருவருப்பு.
மாமி அந்த நெத்தலி மீனை வாங்கி நெத்தலி மீன்ல அவியல் செஞ்சு தருவீங்களா மாமி? நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க செய்யறது. எதுக்கு நெத்தலி அவியெல்லாம் செஞ்ச அன்னைக்கு எனக்கு ஒரு வாய் கிடைக்காதம்மா, எல்லாத்தையும் பறித்து நின்று போயிருவா சட்டில இருக்கும்போதே. ஐயோ மாமி, நீங்க செய்ய நெத்தலி மீன் அவியல் என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா மாமி? அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி மாமி சாப்பிடாம இருக்க முடியும்? அடுப்புல இருக்கும் போதே என்ன மணக்கும் தெரியுமா? ஐயோ மாமி, ஆசையை தூண்டிட்டியே மாமி. சரி, நெத்தலி மீன் வாங்கிட்டு வர சொல்லேன். வாங்கிட்டு வந்தாமல கழுவிட்டா நான் உனக்கு அழகா நெத்தலி மீன் அவியல் வச்சு தரேன். சரி மாமி. மலேசியாக்கு டூருக்கு நைட்டு கிளம்புறியா? சொல்லவே இல்லை, அதை பத்தி ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறியா? மாமி நாளைக்கு நைட்டு கிளம்பியோ மாமி. இந்த செலவுக்கு தான் பைசாவே இல்ல. ஏன் உங்க பஞ்சாயத்து தலைவி தான உங்களை கூட்டிட்டு போறா? பைசா எல்லாம் அவிய போடுவேன்னு சொன்னீங்க. அவிய பைசா போடுவேன்னு சொன்னாவ. இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கி திங்கனால ஏதாவது வாங்கினால பைசா வேணும்ல மாமி. ஒரு 5000 ரூபாய் போதுமா? மாமி 5000 எங்க மாமி பார்த்தோம்? ஒரு 40000 போல தாங்க. ஏன் அம்மா 40000 ரூபாயா? மாமி 40000 தான் மாமி. நீங்க தந்தியன்னு வச்சிருக்கலாம், மிச்சம் மீதி வரதெல்லாம் உங்கள்கிட்ட கூட தந்துருவேன். வந்துட்டா நீ சம்பாதிச்ச வேண்டியது கஷ்டம்லாம் தெரியும். என் பிள்ளைல வந்து சாவு உடனே 40000 தூசி போலதான் இருக்கும். திருப்பி திருப்பி இப்படியே சொல்றியா? ஏன் அப்படி உள்ளதானே சொன்னேன். 40000 கொண்டு போய் என்ன செய்ய போறா? தங்கமா வாங்க போறா? இப்ப 40000 கூட தங்கம் கிடைக்காது. 40000 எதுக்கு காணும்? ஒரு ஃபாரின் டூருக்கு போறாவ 40000 தர மாட்டியலா? சிறையா இருக்கு. அவர்கிட்ட கேட்டா அம்மட்ட கேளு, அம்மட்ட கேளுங்க. ஏன் பைசா அடையாது? போ வேணா 10000 தரேன், கொண்டு போ. அதுல ஒண்ணு திங்க கிடைக்கல, திங்காத நீ பட்டி கடை. போகும்போதே பிரெட் ஜாமெல்லாம் கொண்டு போய் வச்சு தரையை தின்னுட்டு. சித்தி குள்ள நரி வரவு சத்தம் கொடுக்கப்படாது. யாரு? யாரே? சித்தி குள்ள நரி என்னடி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். எதுக்கு வீட்டுக்கு வந்தா? அப்படி கேளுங்க. நாய மண்டே பிடிச்சி தரதரன்னு இழுத்து வெளியே ஓடி தள்ளுங்க மாமி. பேசாதுங்க இவள்கிட்டலாம். இருட்டி எதுக்குன்னு கேட்பான். என்னடி? சித்தி எனக்கு ஒரு 50000 ரூபாய் தருவீங்களா? 50000? ஐயா டென்ஷன் ஆகாதுங்க. வட்டிக்கு தாங்க, வட்டி தந்துருவேன். ஒரு 5 பைசா வட்டிக்கு தாங்க. 2500 ரூபாய் மாசம் தருவேன். வட்டிக்கா 50000 போதுமோ? இப்போதைக்கு 50000 போதும். 1 லட்சம் கிட்டலாம் கிடைக்குமோ? 1 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளவு வேணும்? 1 லட்சம் தாங்க. அப்போ அட்ராச்சக்கா அட்ராச்சக்கா அட்ராச்சக்கா. என்னடி? நான் கேட்டதுக்கு ஒரு 40000 ரூபா. ஒரு 40000 உங்களால தர முடியல. அட்லீஸ்ட் ஒரு 20000 30000 தந்திருக்கலாம். அதையும் தர முடியல. இந்த பாபலம் தான் வந்து கேட்ட உடனே 1 லட்சம் 50000 ரூபாய் கேட்டா 1 லட்சம் கொடுக்குறீல்ல? உனக்கு இருந்தா தூரப்பட்டதாட்டு நினைச்சு மறந்துடணும். டீ கிடைக்காது. ஆனா இவளுக்கு அப்படியா 1 லட்சம் கொடுத்தா 5000 ரூபாய் கிடைக்கும். டீ அந்த மூஞ்சி தரது போலயே இருக்கு வட்டி எல்லாம். அந்த மூஞ்சி ஒருக்கா பாருங்க. அவளுக்கு மட்டுமே பைசா கொடுக்கணும். நடக்கதே வேற இருக்கு இந்த வீட்டுல. வேலையை பாரு போட்டி. யாருக்கு எது கொடுக்கணும் எனக்கு தெரியும். வேலையை பாரு போ. என் மொழி வரட்டே கேட்டு தாரேன்னு சித்தி உங்களை நம்பிதான் போறேன். இந்த மலேசியாக்கு டூருக்கு போறோம்ல, கையிலவும் செலவுக்கு பைசா வச்சுக்கிட்டோம். அப்புறம் 4-5 மாடு வாங்கலான்னு பாக்கேன். மாடு ஒரு செட்டு கட்டணும். நீ மலேசியாக்கு தண்டி போற, அவன் வீட்டுக்குள்ள வந்து கடத்திட்டி மாட. நாய் குலைச்சிட்டே கிடக்கும், நீ கண்டுக்கிறாத. ஐயே எனக்கெல்லாம் இதெல்லாம் பழகி போச்சு. நான் எல்லாம் கண்டுக்கிட மாட்டேன். நாய் குலைக்கத்துல நம்மள கொடுத்து குலைக்காம முடியும். நம்ம மனிதர்கள் மாதிரி தானே நடந்துக்கிடணும். ஆமா ஆமா கரெக்ட் தான். மலேசியா டூர்ல எல்லாம் செலவழிப்பேன்னு சொல்லி ஆளுவேன். ஆனா எவன் செலவழிப்பா? நம்மளை நம்பிதான் போனோம். நிறைய பேரை மாதிரி வாங்கி தருவான்னு போக முடியுமா? இல்லடி நீ வீட்டை விட்டு வெளியே போ. ஒரு மாதிரி குத்தி பேசுறடக்கா. மூஞ்ச பாரு, மூஞ்ச பரட்ட திரியா. ஒவ்வொரு வீட்டாட்டு பிச்சை எடுக்குதுக்கு பிச்சைக்காரி. வயசுக்கு மரியாதை கொடு. அவனோட எத்தனை வயசு மூத்தவா? அவளை பார்த்து அவ இவ வாட்டி பாட்டிங்க. சரிடே, இனி பாட்டி பாட்டின்னு கூப்பிடல, பாட்டின்னு கூப்பிடு. முதுகலை பாட்டி, முதுகலை படிப்பு பாட்டி. ஆமா இவ்ளோ பாட்டி ஆக மாட்டல்ல. நானே 20 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அதனால இந்த வயசுல நான் பாட்டி ஆயிட்டேன். நீ எல்லாம் என்ன வயசுல கல்யாணம் இருந்தா இப்ப பாட்டி ஆயிரா, பூட்டி ஆயிருப்பா. மூஞ்ச பாரு. நல்ல வயசு போனதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்ப சின்ன பிள்ளைல வச்சுக்கிட்டு இவ வந்து குமரி. சரி நீ கண்டுபிடிக்கலாமா? நீ போ. நான் இன்னைக்கு ஜோசப் வந்தானே ஃபோன் பண்ணி நீங்க வராண்டானே நான் உன் வீட்டுக்கு வந்து தாரேன். சரி சித்தி நான் போயிட்டு வரேன். குள்ள நரி எப்படி தெரிச்சு வாடுவ பாரு. இங்க பாரு, என் வீட்டுக்கு என்கிட்ட கடன் கேட்டு வர என்கிட்ட நான் தான் பேசுறேன். சரியா? நீ ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்க கூடாது. உன்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் வராவ எங்க மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிடுவா. எப்போ என் மாப்பிள்ளை பைசா தானே கொடுப்பியா? என் மாப்பிள்ளை பைசா மட்டும் அந்த பொம்பளை கொடுத்தியா? நடக்கதே வேறையா இருக்கும். சேரையா இருக்கு. ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்காவ. எவ்வளவு இல்லாம வந்து பைசா கேட்க அவளுக்கு எல்லாம் கொடுக்காவ. அக்கா யாமலே இப்படி பிடிச்சி கட்டி வச்சிருக்கா? என்ன விட்டுறல, உனக்கு புண்ணியமா போவோம்ல. எதுக்குள்ள இப்படி பிடிச்சி கட்டி வச்சிருக்கா? என்ன மக்கா, நான் ஏதோ தப்பான நோக்கத்திலேயே உன்னை பிராங்க் பண்ணணும்னு நான் உனக்கு பொம்பளை வசத்துல போன் பண்ணி பேசல. மக்கா சாரி மக்கா.
அக்கா சாரில நாம என்ன அதே வயசுல ஃபுல்லா உன்ட்ட பேசிட்டே இருக்கேன்ல என்ன விட்டுருல. டேய் என்னத்த பண்ணா இவன் அடங்குவான்னு சொல்லி தெரிஞ்சே பொம்பளை வயசுல இந்த பேசிருக்கான். என்ன நீ பிராங்க் பண்ணிருக்காளே? அக்கா நான் உன்ட்ட சண்டை போட்டதுனால இப்படி நான் உன்ட்ட பேசியிருக்கேன்னு நினைப்பாமக்கா. நீ யோசிச்சு பாரு, நம்ம இதுக்கு முன்னாடியே உன்ட்ட பேசியிருக்கேன்ல பொம்பளை வயசுல. டேய் அப்படி ரோசம்மான ஒரு கிழவிக்கு பேர்ல கிழவி வயசுல பேசுனா. இப்போ சின்ன பிள்ளை மாதிரி பேசி என்ன எப்படி ஏமாத்திருக்காளே? உன் தலையில நான் விழணுமா? மக்கா நீ என்கிட்ட பேசாம இருந்தால என்கிட்ட பேச வைக்கிறதுக்காண்டி தான் அப்படி எல்லாம் பண்ணுனேன். இங்க பாரு நீ பேசாம இருந்தாலே நான் உன்கிட்ட வந்து பேசுவேன். இப்ப நான் பேசாம இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட பேசாமலாம் இருப்பேன். அப்படியே பேருவேன் நான் செத்தா போயிட்டே. அப்படி சொல்லாதல. எப்போ நடி நடி நல்ல நடி காசா பணமா நடிடா. இங்கே கடனி அப்பதான் நீ திருந்துவா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்ன ஏமாத்துவ? அதுவும் பொம்பளை வயசுல பேசி. இனி ஒருவேளை பொம்பளை பிள்ளையே போன் பண்ணாலும் எனக்கு வா மூஞ்சி இந்த அலுமினி மூஞ்சி நல்ல ஞாபகம் வரும். மக்கா சாரில. பூரில மூக்கிலே ஒரு குத்து குத்துனாதாம்ல எனக்கு கொஞ்சமாவது மனசாரம். இந்த வாய்தனே இந்த பேசி இந்த வாய்தனே இந்த பேசி. மக்கா அடிக்காதல. பாரு இனி கோணத்திட்ட பேசணும் ஏதாவது நீ பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கியோ நடக்கதே வேற. நீ என்ன நினைச்சிட்டு இருப்பா? இந்த கோணத்தையும் நம்மளையும் பேசணும் பிரிக்கானே எப்படி ஒரு பாவியா இருக்கானே நினைப்பாளே. உன் வாழ்க்கையை காப்பதற்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இந்த கோணத்தை நீ கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கியோ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? அவ ஒரு நகை பைத்தியம். நகைன்னா நகை செத்துருவா. என்கிட்டயே 100 பவுன் செஞ்சு காக்கா. இனி நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா உன்கிட்ட 500 பவுன் செஞ்சு காப்பா. உன் கிட்னியை விப்பியா இல்லைன்னா சட்னி செய்வியா? ஒண்ணுமே செய்ய முடியாது மோனே. அவள்கிட்ட தப்பவும் முடியாது. ஒரு கள்ளத்தனம் பண்ண முடியாது. ஒரு சாப்பாடு சமைச்சா எல்லாத்தையும் அவளே முக்காசி தின்னு விடுவா. முட்டை வச்சா முட்டை தோடுதான் உனக்கு இருக்கும். அவளே தின்னுருவா. முட்டையே பிடிக்காது. செத்த பையல நான் சொல்லுறது கேளு. செத்த பையன் நான பையன். லேய் அவ சரியான பண வெறி பிடிச்சவாள. உன்கிட்ட அந்த அவ்வளவு பணத்தை பிடிங்கிட்டு நடுதருவுல விட்டுருவா. எனக்கு பணத்தாசையே கிடையாது மக்கா. அப்ப நீ இதே கடல செத்து கடை. நான் போறேன். எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டானா? அனிசு நாளைக்கு காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு விட்டு மலேசியா போக போறேன். கடவுளே ஏ கடவுளே கடவுளே. அங்க பாட்டு பாடிட்டு கிடக்கான். பேய் பேய் பேய். அப்பா எப்பா ஒரே பாட்டு சத்தமா கேட்டு நான் வந்தோன்னு படுத்து கிடக்கு. லேய் லேய் நடிக்கானோ லேய். மங்காத்தா இந்த ஒரே காலு கையெல்லாம் வலி வந்துக்கா. காலு கையெல்லாம் வலிங்க. காஸ்டியூம் மட்டும் மாறி இருக்கு. இது என்ன காஸ்டியூம்? இதை போட்டு தான் படுத்து கிடப்பியோ? மங்காத்தா போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா அழுக்கு. அதான் துவைக்கலான்னு கொண்டு ஊற வச்சுட்டு வந்து படுத்து கிடக்கு. எலும்பி செத்த நேரம் நிக்க முடியல மங்காத்தா. உன்ன வேணா நான் தூக்கிட்டு போட்டா ராசா. என்ன நீ எப்படி தூக்குவா மங்காத்தா? ஏன் தூக்க முடியாது? அந்த உன் மனசுக்குள்ள இருக்கேன்னு உன்னை தூக்குனாதானே மங்காத்தா உன் மனசுக்குள்ள இருக்க நானும் தூக்கப்படுவேன். அடியே ரத்திரி அக்னி கோத்திரி என்னெல்லாம் பேசியான். அப்போ என் நெஞ்சில இதயத்துல எல்லாம் இருக்கானா? ஒருவேளை நீ இதயத்துல இருந்தான்னு வச்சுக்கோ துப்பாக்கி வச்சு இதயத்திலேயே சுட்டுக்கிட்டு நான் செத்து போயிரு வேண்டா. உன்னை இதயத்துல குடியேற விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன். மங்காத்தா என் மேல உனக்கு எப்ப மங்காத்தா கோவம் தீரும்? என் பைக்கு எப்ப சரி பண்ணி தருவா நாய? அது உடஞ்சி வீட்டு வாசல நிக்கும் நாய. காலையிலேயே கையில கடக்காரன் இது ஆக்கருக்கு எடுத்துட்டு போட்டா அக்கா பேரச்சம்பளம் தரட்டா அக்கான்னு வந்து நின்று டென்ஷன் ஆக்கிட்டு போறாமல. எல்லாம் ஒன்னாலதானே எல்லாம் ஒன்னாலதானே. ஐயோ அந்த வண்டியை சரி பண்ணு அந்த வண்டியை சரி பண்ணு. எலும்பு எலும்பு எலும்பு. அந்த வண்டியை சரி பண்ணி வச்சுட்டு தான் நான் மலேசியாவுக்கு வருவேன். அந்த வண்டியை சரி பண்ணு போடா. மங்காத்தா 5 என்ன அதுக்குள்ள நீ சரி பண்ண போனோம். 5 4 3 2 1. ஹாய் செலிபிரிட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம